திருமிகு சசிரேகா ஒரு நிகழ்வு, இந்த மாதிரியான நிகழ்வு நடக்காமல் தடுக்கிறது தான் அல்டிமேட் எய்ம். ஆனால் நடந்துருச்சு. ஆனால் நடந்த பிறகு அதை எப்படி எதிர்கொள்கிறோம், கையாளுறோம் அப்படிங்கிறது நிர்வாகத்திறன் சார்ந்த விஷயமாக அவங்க அணுகிறாங்க. கடந்த காலத்தில் அதிமுக ஆட்சி காலங்களில் நடந்த சாத்தான்குளம் போன்ற சம்பவங்களில் எப்படி அரசு அதை கையாண்டது, இப்போது திருபுவனம் சம்பவத்தில் அரசு எப்படி அதை கையாளுது அப்படின்னா, நாங்கள் துரிதமாக செயல்பட்டுருக்கிறோம் அப்படின்னா அவங்க தரப்பில் விளக்கம் சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்த சொன்ன, டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது. ஆமா, அன்னைக்கு ஒரு சிஎஸ்ஏ சொன்னார், சீஃப் செக்ரட்டரி ஒரு ஹையர் அஃபிஷியல் மீட்டிங்ல இருந்தாரு. அதுக்கு அப்ப பார்க்க முடியல. அப்புறம் பார்த்த பின்னாடி தான் அங்க ஒரு மாவட்டத்துல பிரச்சனை நடக்குதுன்னா கலெக்டருக்கு ஷூட்டிங் ஆர்டர் உண்டு. அதுதான் உண்மை. இவங்க என்னதான் பெரிய பூசணிக்காவை சோத்துல மறைக்க பார்த்தா கூட இவர் சொல்றாரு டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்ப டிவியை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலையே, 3 நாள் ஆச்சு உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்றதுக்கே. கோர்ட் சொன்ன பின்னாடி தானே உங்க நாலேஜ்க்கே வருது. எதுவா வேணாலும் இருக்கட்டும், குறுக்கிட்டா நேரா நானே உங்களுக்கு தரேன். வேற எப்ப செய்தீங்க? சத்தமா பேசிட்டா பொய்யெல்லாம் உண்மையா இதுல கோர்ட் சிபிஐ கிட்ட ஒப்படைக்கல. அவங்க சிபிசிஐடி விசாரணையை தொடரலாம். இல்ல பொலிஸ் நடவடிக்கை முதலமைச்சருடைய அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஸ்டேட் நடவடிக்கை நீங்க என்ன எடுத்தீங்கன்ற நான் இத்தனை நாள் கழிச்சு நேற்று கொலை இல்ல ஒரு நிமிஷம், நேற்று இரவு கொலை வழக்காக அதை மாத்திட்டாங்க. 5 பேர் கைதும் செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு நீதிமன்றத்துல வழக்கு விசாரணைக்கு வருகிற போது நேற்று இரவே இந்த நடவடிக்கைகள் எடுத்துட்டாங்க அரசாங்கம். 27ஆம் தேதி நைட்ல இருந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு சார். 28ஆம் தேதி அவர் மரணிக்கிறார் சார். சாயங்காலம் 24 hours நீங்க ஜட்ஜ் முன்னாடியே கொண்டு போய் ஆஜர்படுத்தாமே நீங்க ரவுண்ட்ஸ்ல இருக்கீங்க சார். இத்தனை அநியாயங்கள் நடந்திருக்கிறது. உங்களுடைய கட்சிக்காரர்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. நேத்து தான் நீங்க இந்த நடவடிக்கை எடுக்கிறீங்க. 3 நாளா நீங்க டிவியை பார்த்து கூட தெரிஞ்சுக்கலன்றது ஒரு பக்கம். அது சார் இருங்க சார் கொஞ்சம். இன்னொன்னு எங்களுடைய இதுல நான் தரேன் இவங்க பதில் நீங்க தான் சொல்ல போறீங்க. எங்களுடைய பீரியட பத்தி சொன்னாரு. எங்களுடைய ஆட்சியில அக்செப்டன்ஸோட தான் கட்சிக்காரங்க ஈடுபட்டிருக்காங்க தான், காவல்துறையினர் தப்பு பண்ணிருக்காங்க தான். அதற்கு பிறகு நாங்க எப்படி நடந்துக்கிட்டோம்னு பாருங்க. உங்களுடைய பாணியிலே வர நான் இப்போ போலீஸ் மேல நீங்க நடவடிக்கை எடுத்துட்டீங்க, ரொம்ப சிறப்பான நடவடிக்கை எடுத்துட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன், இருந்துட்டு போட்டோம். அப்ப உங்க கட்சிக்காரங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? கட்ட பஞ்சாயத்து பேசிருக்கீங்களே, என்ன நடவடிக்கை? அந்த சுப்பையான்றவர் மேலயும் அந்த செங்கை மாறன் மேலயும் அந்த பஞ்சாயத்து தலைவி ஒரு குரூப்பே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? குறைஞ்சபட்ச கட்சி விட்டு நீக்குனீங்களா நீங்க? இந்த ஏதோ தற்காலிக நீக்கம்னு சொல்லிட்டு 3 மாசம் கழிச்சு சஸ்பென்ஷன் போலீஸ்க்கு கொடுத்துட்டு திரும்ப உள்ள சேர்த்துப்பீங்களே பல்பீர் சிங் மாதிரி, அது மாதிரி என்ன எடுத்தீங்க? ஒண்ணு, நாங்க சாரி கேட்டுட்டோம், நாங்க பேசிட்டோம், நீங்க பாதிக்கப்பட்டவங்க பாதிப்பு இல்ல, இறந்தவர்கிட்ட பேசுறோம், கொலை நடந்திருக்கிறது, முதலமைச்சர் பேசுற 24 பேர்ட்ட ஏன் பேசல? விசாரிக்க போறதே சிபிஐ 24 தான். போய் விசாரிக்க போறதே சிபிஐ தான். 24 தான் நிரூபிக்கணும். 24 முதல்ல நிரூபிக்க சொல்லுங்க. எந்தெந்த ஆண்டு எங்க நடந்து சொல்லுங்க. அவங்கள நான் பார்லிமென்ட்ல நடந்தது ஆதாரமா தரேன். அவங்க எங்க இருந்து காட்ட சொல்லுங்க. இதோ பிரிண்ட் அவுட் வச்சிருக்கேன். நீங்க டிடிபி போட கூடாது. நான் சொல்றது ஆதாரம் பார்லிமென்ட்ல கொடுக்கப்பட்ட ஆதாரம். இல்ல எங்க இருந்து எடுத்துறீங்க? அத சொல்லுங்க. பொய்யான ஒரு தகவலை சொன்னா எப்படி முதல்ல 24 சார் நான் இப்ப பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு போறேன். இது தவறா இருந்தா என் மேல என்ன நடவடிக்கை என்ன நடவடிக்கை நான் எடுப்போம். அது அடுத்த விஷயம். முதல்ல 24ன்றது எந்த இடத்துல எப்படி வந்தது முதல்ல சொல்லுங்க. சொல்றேன் சார், அத நான் சொல்லிட்டு இருக்கேன். கத்திட்டே இருந்தா எப்படி சொல்ல முடியும்? இல்ல நான் சொல்றேன். என்னந்த வருஷம்? 13/1/2022 நாமக்கல்ல, 3/2/2022 திருநெல்வேலியில, 14/2/2022 திருநெல்வேலியில, 18/4/2022 சென்னையில, எங்க ஆதாரம் வந்ததுன்னு கேக்குறேன். இது ஆதாரம்ன்றது திருவண்ணாமலையில ஆதாரங்களோட என்சிஆர் நீங்க ஐநா சபையில கூட நிரூபிக்கணும். இவர் சொன்னாரு எல்லாரும் பேசுறியா? இவர் படிக்க சொல்லுங்களேன். ஒரே நிமிஷம். எங்க மேல சொன்னாருல்ல 40 50 5000 10000 பிம்பிலிக்கு பிலாப்பின்ற ரேஞ்சில ஆர்ஜிஐல இருந்து போட்டு எடுத்து வச்சிருக்கேன் சார். இத ஆதாரத்தோட தரல. நெட்ல தர ஜூம் பண்ணி எடுத்துங்க. பார்க்கலாம். ஜூம் பண்ணி எடுத்துங்க. ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி, ரெண்டு பேர் ஒரே படிக்க சொல்லுங்க. 24 ஆண்டுகள்ங்கிறதுக்கான போதிய ஆதாரங்கள் என்ன நேற்றைய விவாதத்திலையுமே வைக்கப்பட்டது. இது ஏடிஎம்கேயோட ஐடி விங்லயும் அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கோர்ட்லயும் அதை அவங்க கோர்ட்ல இவங்க சொல்லியிருந்தாங்க. இவங்க தரப்புல ஏடிஎம்கே தரப்புல மென்ஷன் பண்ணும்போது அதையும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கான நம்பர்ஸ் அவர் கேட்கிறார். என்சிஆர்பி ரிப்போர்ட்டோட அது ஒத்து போகலன்றாரு. அதாவது சார் சொல்றாரு, நாங்கள் பார்லிமெண்ட்லேருந்து ஒரு தரவை நான் காட்டியிருக்கேன். திருமாவளவன் அவர்கள் கேள்வி கேட்டது. திருமாவளவனுடைய கேள்வி எப்போ ஆன்சர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே பார்லிமெண்ட் டாக்குமெண்ட், அவர் காமிக்கிற டாக்குமெண்ட் தான் இதுவும். ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2023 அப்போ தான் அதை ஆன்சர் பண்ணுறாங்க. திருமாவளவன் அவர்கள் ஹோம் அஃபேர்ஸ்கிட்ட கேட்ட கேள்வி, உள்துறை அமைச்சர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா,
whether the government has data regarding custodial deaths in police custody. போலீஸ் கஸ்டடி மட்டும் தான் கேட்டிருக்காரு. அப்போ போலீஸ் கஸ்டடியில் அவர் 3 கேள்வி கேட்டிருக்காரு மொத்தம். அதில் வந்து இஃப் ஸோ த டீடைல்ஸ் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் ரிப்போர்ட்டட் டியூரிங் த லாஸ்ட் 5 years ஸ்டேட் வைஸ். 5 வருஷம்னா 23லேருந்து உங்களுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு டேட்டாவை கேட்குறாரு. அப்போ அதில் கஸ்டோடியல் டெத்தில் எவ்வளோ பேர் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க, மைனாரிட்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க டேட்டா கொடுங்கன்றாங்க. அவங்க என்ஹெச்ஆர்சி டேட்டா எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த என்ஹெச்ஆர்சி டேட்டாவை தான் சார் காமிக்கிறாரு. இப்போ நாம் ஆர்கியூ பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போலீஸ் கஸ்டடி மட்டும் இல்லாமல் ஜுடிஷியல் கஸ்டடியில் இறந்ததும் கஸ்டோடியல் டெத் தான். அதுவும் வந்து கஸ்டோடியல் டெத் அப்படின்னு தான் வரும். இதுதான் வந்து உங்களுக்கு ஆமாமா நீதிமன்றத்திலயும் உங்களுக்கு கஸ்டோடியல் டெத் அப்படினாலே அது காவல் நிலைய மரணங்களும் காவல் நிலைய நீதிமன்ற காவல் மரணமும் நீதிமன்ற காவல் மரணம் இல்ல வெயிட் இப்ப நீதிமன்ற காவல் மரணம் அப்படின்னு வச்சுங்க, உள்ள ஜெயில போட்டு ஒருத்தர் அடிச்சு கொண்டு இருந்தாங்கன்னா இது ரெண்டுமே வந்து கஸ்டோடியல் டெத் அப்படின்னா லீகல் பார்லன்ஸ்ல என்னதான் கஸ்டோடியல் மரணங்கள் அப்படிவாங்க. இல்ல ஷபீர், நேத்து கோர்ட்ல மென்ஷன் பண்ணும்போதும் அப்புறம் ஏடிஎம்கேயோட ஐடி விங்ல மென்ஷன் பண்ணப்பட்டதுமே 24 காவல் நிலைய மரணங்கள் எல்லாமே காவல் நிலையத்துல நடந்த கஸ்டோடியல் டெத்ஸ் அப்படின்றாங்க. கஸ்டோடியல் டெத்ஸ்னா அது ரெண்டுமே கலந்த நம்பர்ஸ் தான். அது அவங்க என்ன சொல்றாங்க, எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்க, இந்த நம்பர்ஸ் பீப்பிள்ஸ் வாட்ச் என்ற ஒரு என்ஜிஓ, மதுரையில இருக்கக்கூடிய என்ஜிஓ, ஹென்ரி டிஃபைன் உடைய என்ஜிஓ இத வந்து ரிலீஸ் பண்ணி கோர்ட் டாக்குமெண்ட்ல போட்டுருக்காங்க. அப்ப ரெண்டும் சேர்த்து நீதிமன்ற காவல் என்ஜிஓ சொன்னத நம்புறாருன்னா நான் என்ன பதில் சொல்றது? அதாவது அந்த தரவுகளை நீங்க பார்லிமென்ட் அவங்க அந்த வழக்கை நடத்துறாங்க. இந்த வழக்கை நடத்துறவங்க அந்த வழக்குல அவங்க சபீர் சார் மாதிரி ஆட்கள் வந்து ஒரு சரியான என்ஜிஓ சொல்றது வந்து எப்படி என்ஜிஓ வந்து யாருக்கு வேணா சாதகமா பேசும், அதை நம்ம பதில் சொல்ல முடியாது. இப்போ லாக்அப் டெத்தோ போலீஸ் கஸ்டடியில் டெத் எப்படி சார் ஒண்ணா? முதல்ல அங்கேயே முரண்பாடு இருக்கு. வேற வேற தனி டேட்டா சார். சார் இது வேற டேட்டா, அது வேற டேட்டா சார். கஸ்டடி அப்படினா அது ஜுடிஷியல் கஸ்டடி அண்ட் போலீஸ் கஸ்டடி அப்படிதான் வந்து இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்ட தரவு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டவர்களுடைய மரணமும் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டவர்கள் மரணமும் ஒண்ணு இல்லையே, நீங்க ரெண்டு நம்பரையும் நீங்க கிளப் பண்றீங்க. நீங்க வந்து ஒருத்தர கஸ்டடியில வச்சிருக்கீங்கன்னா அது உங்களுடைய கஸ்டடியில இருக்காரு அவரு, அது அவர் ஒரு குடிமகனா இருக்கும், ஜுடிஷியல் கஸ்டடியா இருக்கும். அங்க மரணித்தா ஏத்த மாதிரி வச்சிக்க ட்ரை பண்றாங்க. அவர் பதில் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நான் இடைவெளி உங்க வசதிக்காக நீங்க ஒரு டேட்டாவெல்லாம் கோட் நான் எங்களுக்கு ஒரு டேட்டா வசதி நான் சொல்ல சார், தயவு செஞ்சு நான் சொல்றேன். இதே பார்லிமென்ட் என்ஜிஓ டேட்டா சொல்ல திரும்ப சொல்ல. இதே பார்லிமென்ட் என்ஜிஓ டேட்டா நான் சொல்லல சார். அவர்தான் சார் அந்த வழக்கை நடத்துறாங்க. பீப்பிள் வாட்ச் தான் அந்த வழக்கை. இதே பார்லிமென்ட் யார் நடத்துறாங்கற கேள்விக்குள்ள நான் இதே பார்லிமென்ட்ல தான் நான் சொல்றது ரெண்டு விதமான டேட்டாவும் மத்தையும் டேட்டா தான நமக்கு முக்கியம். அதல மாற்று கருத்து கிடையாது. இல்ல பார்லிமென்ட்ல என்ன பேசுறாங்க அதான முக்கியம். சட்டமன்றத்துல என்ன பேசுறாங்க அதான முக்கியம். பார்லிமென்ட்ல இதே தரவுகள் தான் கொடுத்திருக்காங்க. சட்டமன்றமும் பார்லிமென்ட்டோ என்சிஆர் டேட்டா தான் நமக்கு முக்கியம். பார்லிமென்ட்ல இதே தரவுகள் டேட்டாவுக்கு அதை வச்சு பேசுற ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கோ நான் அது நிச்சயமா பதில் சொல்ல முடியாது. அது எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு மக்களுக்கான கருத்து தான் நான் சொல்ல வந்திருக்கேன். இவ தனிப்பட்ட கருத்து நான் பதில் சொல்ல தயாரிங்க வரேன். அண்ட் போலீஸ் கஸ்டடி ரெண்டுக்கும் டேட்டா பார்லிமென்ட் டேட்டா கொடுத்திருக்காங்க சார். நான் தெளிவா நம்பர்ல இல்ல கூடுதலா இருக்கும். நீங்க இன்னொரு கார்த்திகேயன் நான் சொல்லிறேன். அதாவது அதுதான் ஒரு ஆதாரம் கேட்டார். 24 லாக்அப் டெத்னு சொன்னதுக்கு தான் கார்த்திகேயன் அதாவது நீங்க வயலன்ஸ் வந்து நார்மலைஸ் பண்றது அப்படின்றது இது வந்து இந்த கருத்து நீங்க வர கூடாது. சார் நான் அந்த வரல. நீங்க சென்னை புழல் பிரிசன்ல மட்டும் 304 பேரை கைய கால உடைச்சிருக்காங்க. எப்படி வந்தாங்க? அந்த இடத்துல யாருமே பேசல. அது ஒரு வருஷம் சபீர் சார் வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அக்டோபர் 2024 பேச வரல. அக்டோபர் 2024 வரைக்கும். ஆனா சகோதரர் என்ன சொல்றாரு? இத எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு மிக்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு. அதுதான் ஒண்ணு மிக்ஸ் இல்ல. அது ஜுடிஷியல் கஸ்டடினா ஜுடிஷியல் கஸ்டடி போலீஸ் கஸ்டடி அப்படி வராது சார். பிரிச்சு தான் டேட்டா வரும். ரெண்டும் சேர்த்து தான் இல்ல சார். மதிவாணன் சார், போலீஸ் கஸ்டடியில விசாரிக்கப்படுகிறது, ஜுடிஷியல் கஸ்டடியில விசாரணை இல்ல. அவர் என்ன சொல்ல வராருன்னா, காவல் நிலையத்தில் உயிரிழந்தாலும், நீதிமன்ற காவல் அடிப்படையில் சிறையில் உயிரிழந்தாலும், இல்ல கைகால் உடைக்கப்பட்டாலும்
எல்லாமே எதிரான நடவடிக்கை தானே, ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கை தானே. எல்லாமே ஒரு மனித உரிமை மீறல் தானுங்க. போலீஸோட அன்கொஸ்ஷனபிள் பவரா அவங்க இதை எடுத்துக்கிட்டு செய்யறாங்கங்கறத முதல் ரவுண்ட்ல பேசும்போது என்ன சொன்னேன், அதிமுக ஆட்சியில எடப்பாடியோட ஆட்சியில 4 வருஷத்துல லாக்அப் பண்ண 43 ஒப்பிடே வேண்டிய நீதிமன்ற காவல்ல இருந்தவங்க 341. அப்ப எடப்பாடியோட பழனிசாமி ஆட்சியில 400 பேர் செத்தாங்கன்னு சொல்லிட்டு கணக்குல நான் பிரிச்சு தான பேசுறேன். நாங்க தெளிவா பிரிச்சு பேசுறோம். ஆனா நீங்க தான் பிரிச்சு பேச மாட்டீங்க. அப்படி பார்த்தா லாக்அப் பண்ணன்றது எடப்பாடி பழனிசாமி 4 வருஷத்துல 400 வருஷத்துக்கு 100 பேர் 500 இது என்னது அந்த நம்பர் இருக்குது. நான் அப்பா சகோதரர் பேசுறது ஒரு போலீஸ் வயலன்ஸ் இப்படி எல்லாம் பேசி நியாயம் நார்மலைஸ் பண்ணல. பிரிச்சு பேசுங்க. நான் பிரிச்சு பேசுங்கன்னு தான் சொல்றேன். நான் நார்மலைஸ் சார் நான் இதுக்கு 10 தடவைக்கு மேல சொல்றேன். நியாயப்படுத்தி நாங்க வரலன்னு இல்ல சார். இந்த காவல்துறை அத்துமீறல்கள் எல்லாத்துக்குமே அது சிறையில இறந்தாலும் காவல் நிலையத்துல இறந்தாலும் கைகால் உடைக்கப்பட்டாலும் அரசு பொறுப்பேற்றுக்குதா? தப்பு தானே சார். நார்மலைஸ் பண்ணலையான்னு கேக்குறேன். தப்பு இல்ல சொன்னான்னு கேட்டேன். தப்பு தானே சொல்றீங்க. நீங்க நார்மலைஸ் பண்றீங்க. உங்க அரசாங்கத்துல தான் அக்டோபர் 2024 ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 7ஆம் தேதி புழல் சிறையில இருந்து ஆர்டிஐ கொடுத்திருக்காங்க. 304 பேர் கையகால உடைச்சிருக்காங்க. கையகால உடைக்கிறது என்ன கல்ச்சர்? இன்னைக்கு கையகால உடைக்கிறத நாம நகைச்சுவா பேசுறதுனால அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால தான் கஸ்டோடியல் மரணங்கள் நடக்குது. ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேளுங்களேன். இப்போ நான் கேக்குறது இந்த வழக்கு சம்பந்தமா நான் பேசுறேன். இப்ப சகோதரர் இதெல்லாம் பேசுறாருன்னா நான் திரும்பவும் அந்த 10 வருஷம் டேட்டா எடுத்து தான் பேசணும். அப்புறம் நான் திரும்ப அதை நார்மலைஸ் பண்றேன். நான் வச்சிருக்கேன் சார், வச்சிருக்கேன். நான் இப்பதான் சொல்றேன் 4 வருஷத்துக்கு 341 சார். நீங்க அதுதான் சொல்றேன். உங்களுக்கு எங்க மேல ஒரு இது சொல்லணும். அந்த குறை சொல்லணும்னு சொல்றீங்க. எவ்வளவு இது சொல்ல வேண்டிய சார் குறை சொல்லணும்னு சொல்றீங்க சார். அதை மாத்த முடியாது. நீங்க குறை சொல்லணும்னு தான் பேசுறீங்க.